ப்ராஸ்டேட் கேன்சரில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு பார்த்தா எல்லா ப்ராஸ்டேட் கேன்சரும் உயிர்கொல்லியாக மாறுறது இல்லை. மெஜாரிட்டி இந்தியன் சினாரியோவில் நாங்கள் இந்த கேன்சரை வந்து இப்போ இந்த PSA ஸ்க்ரீனிங்லாம் ஓரளவுக்கு பரவலாக இருக்குது. அது இல்லாத காலகட்டத்தில் சிம்டம்ஸ் டெவலப் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் எல்லா இடத்துக்கும் பரவன நிலையில் தான் கண்டுபிடிக்கிறோம். குறிப்பாக இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் எலும்புகளில் ரொம்ப ஈஸியாக பரவன நிலைமையில் ப்ரோஸ்டேட்டில் ஆரம்பித்து அது எலும்பு வரைக்கும் போகிறது ரொம்பவே இயல்பு. ஒரு போனி பெயின் வந்திருப்பாங்க, அப்படி இன்டெரக்டாக கண்டுபிடிக்கும் போது தான் இது ப்ராஸ்டேட் வந்து பரவக்கும் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரியான பீப்புளுக்கு கூட சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும் போது 6 monthsல ஆரம்பித்து 3 to 5 years வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா ப்ராஸ்டேட் கேன்சரும் இப்போ பேங்க்ரைட்டிக் கேன்சர் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு 6 மாதம் தான் நம்ம ஒரு கெடு கொடுத்துட்றோம். ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படி இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பரவன நிலையிலேயே பல வருஷங்கள் வாழ்ந்தவங்க இருக்காங்க. இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி இதுக்கான சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா, இவர் குறைஞ்சது 10 வருஷம் அவர் ஹெல்த்தியாக இருக்காரு, வாழக்கூடிய இருக்குன்னா அவர் கண்டிப்பாக சர்ஜரி, ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணால் குறைஞ்சது 10 வருஷம் ஒரு கேரண்டி கொடுக்க முடியுன்ற லெவலான ஒரு ஸ்லோ க்ரோயிங் கேன்சர்னே எடுத்துக்கலாம். பட் இது நல்லிஃபை பண்ண முடியாது, ஜீரோ ஆக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்லிஃபை பண்ண முடியும். அந்த ப்ராஸ்டேட் ரிமூவ் பண்ண மூலமா நம்ம நல்லிஃபை பண்ண முடியும். அப்படின்னும் போது 2 மெயின் ட்ரீட்மெண்ட் தான் ஆப்ஷன்ஸ். ஒன்று ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா ரேடிக்கல் ப்ராஸ்டேட்டெக்டமி, அந்த ப்ராஸ்டேட்டை முழுசா எடுக்கிறது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுக்கு நிகரான ஆப்ஷன் வந்து ரேடியோ தெரப்பி, கதிர்வீச்சு மூலமாக அந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறது. இது பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு அவருக்கு சுகர் பிபி இருக்கா, அவரோட ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எதுன்றவர் டிசைட் பண்ணிக்கிறோம்.